அஸ்ட்ரோ டிவைன் சேனலுக்காக 2026 புத்தாண்டு பலன்கள். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார பாடும் தொண்டர்தம் எனத்தகத்தான். கும்பராசி அன்பர்களே, கும்பரம் என்பது கோபுர விமான கலசம். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் கிட்டத்தட்ட மிகச்சிறந்த சிவபக்தர்கள் 11வது ராசி காலபுருஷத்திற்கு கும்பம். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்று அஸ்ட்ரோ டிவைன் சேனல் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அப்போ குருவடிவாகி குவளையும் தண்டில் திருவடி வைத்து திறம் இது பொருளேன என்று எவன் நல்லவன் எவன் கெட்டவன் என்று பார்க்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஆன்மீகத்தில் செழிப்பான ராசி. இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனையாகவும் புதிய நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாகவும் அமைய இருக்கிறது. உங்கள் தன்னம்பிக்கையெல்லாம் உயர்ந்து வெற்றி மேலே வெற்றி பெறுவீர்கள். ஜென்மராகு, 2இல் சனி, 5இல் உள்ள குரு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். திருமண உறவு வாழ்க்கையில் ஒன்றும் அவ்வளோ தூரம் சிறப்பில்லை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் உங்கள் ராசியை பார்த்தார். ராகுடைய பார்வை அது உங்களுக்கு கசப்பை தந்தது. சனியினுடைய பார்வை கசப்பை தந்தது. 7.5 சனி இன்னும் விட்டபாடு இல்லை. 7.5 சனி ஆண்டுகளில் இந்த சனி பகவான் குரு தான் உங்களுக்கு மறைமுகமாக இழந்த செல்வத்தை பெறப்போகிறார். சனி 2இல் சனி அவர் என்ன பண்ணுவார், கும்பத்துக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பார். தாயாருக்கு உடல்நலை குறைபாடு, பொருளாதாரம் சம்பாதிப்பதில் சிக்கல், பல போராட்டங்கள், நிம்மதி இல்லை. நியாயமாக நீங்கள் தான் முன்னேறி போகணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் அடுத்தவர்களுக்கு போய்விட்டது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கவனக்குறைவின் காரணமாக ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் பணத்தை கொண்டுட்டு போய் முதலீடு பண்ணுறேன்னு பணத்தை தொலைச்சி உறவுகள் பிரிந்து குடும்பமும் சன்னார் பின்னாராகி சண்டை சச்சரவு பிரச்சனை நிம்மதி இல்லாத தன்மையில் மாட்டி சிக்கல்கள் வரும். பொருளாதார இழப்புகள் வந்திருக்கும். அதனால் இந்த ஆண்டு முழுவதும் செலவுகள் அதிகரிக்கும். அது உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். மறுபுறம் உங்கள் உடல் நலமும் பலவீனமாக இருக்கலாம். அதற்கப்புறம் பாருங்கள், உணவில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் உடல் நலம் மேம்பட தொடர்ந்து யோகா பயிற்சிகள் செய்யணும். 2025 கும்பராசிக்கு இந்த பாதச்சனியாக இருப்பதினால பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். சனி உங்களுக்கு 12வது ராசிக்கும் ஜென்மத்திற்கும் அதிபதி. தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தில் நிற்கிறார். எல்லாம் மந்தம்தான். எல்லாம் மெல்ல ஸ்லோவாக தான் போகுது. வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலம் செல்வத்தை பெற உதவு செய்யும். உங்கள் பேச்சால் நண்பர்களை உருவாக்கி செல்வத்தை பெறலாம். அந்த மாதிரி நன்மைகள் உண்டு. பேசும்போது வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு எதையாவது பேசிடக்கூடாது, ஒருத்தரை லூஸ் டாக் பண்ணிடக்கூடாது. ராகு ராசியில் இருக்கிறனால திடீர்னு பயணங்கள் ஏற்படும். கூடுதல் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு வேலையும் யாரையும் நம்பி ஒப்படைக்கக்கூடாது. சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் 1க்கு 2 முறை எல்லாவற்றையும் சரிபார்த்து தான் செயல்படணும். கேது 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறனால உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவி இடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். விலகிச் சென்றவர்கள்லாம் விரும்பி சேருவார்கள். தொழில் மற்றும் உத்தியோகம், குரு பகவான் இந்த ஆண்டின் பெரும்பகுதி புத்திரஸ்தானத்திலே சஞ்சாரம், 5ஆம் இடம். இது மிகவும் சாதகமான அமைப்பு தான். உங்களுடைய புத்திசாலித்தனமும் முடிவெடுக்கக்கூடிய திறமையும் நிதானமும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அது பொற்காலம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பளம் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள், புதிய தொழில் செய்பவர்களுக்கு புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி புகுத்தி வியாபாரத்தை லாபத்தை பார்ப்பீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தகுந்த சம்பளத்தோடு வேலை கிடைக்கும். அதனால் இந்த ஆண்டு குருவின் வலுவான சஞ்சாரம் அது பணப்பற்றாக்குறை அகலும். வருமானம் சீராக இருக்கும்.
கடன்களை எல்லாம் அழிச்சிருவீங்க. பணவரவு திருப்தியாக இருக்கும். அதே போல் குடும்பத்திலேயே நிதி நிலைமை பணம் இல்லாமல் மதிக்காமல் இருந்தால் இப்போல்லாம் சரியாயிடும். அதே போல் ஆண்டின் தொடக்கத்தில் ராசிக்குள் ராகுவும் 7ல் கேதுவும் அனாவசியமான செலவுகளையும் வரத்தான் செய்யும். அதே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத்தான் செய்யும். விரயங்கள் வரும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். திருமண தடை நீங்கி சுபமாக இருக்கும். திருமண உறவுகள் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிதல் ஏற்படும். விட்டு கொடுத்து போனால் இன்னும் நல்லாயிருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் தான் கவனம் தேவை. வீடு கட்டி பழைய வீடு கட்டி பாதியிலே நிற்கிது. ஒரே நேரம் வீடையும் கட்டிட்டு வண்டி வாகனத்தையும் மாற்றிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ராகு உட்காந்து ஆசையை தூண்டி தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டான். அதனால் செரிமான கோளாறு, அலர்ஜி, தொற்று போன்ற நோய்கள் வளரும். நேரம் தவறி கண்ட நேரத்தை ஊரை சுற்றிட்டு வந்து 12 மணிக்கு சாப்பிட்றீங்க. அதனால் உடல்நல கோளாறுகள் வரும். உடல் உபாதைகளுக்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கணும். சிவாலயத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். தடைகளை நீங்கி வெற்றியை தரும். கும்பராசி வழிபட வேண்டிய கோயில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், கும்பகோணம் மகா கணபதி கோயில். அதே போல் வர செருப்பமுனை உண்டாகும். இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்கள் கோவில்களுக்கு கும்பாபிஷேகத்துக்குரிய கோபுர விமான கலசம் வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்குள்ளே சரவிளக்குகளை ஏற்றினால் செல்வம் உண்டாகும். கும்பராசிக்கு குரு 2 6ல் உச்சம். அதனால் வெளியில் போய் நிறைய சம்பாதிப்பீங்க. ஓயாது உளைச்சல், அலைச்சல், திரிச்சல் ஏற்படும். அதனால் உடலும் பாதிக்கும், பணமும் வரும். இந்த ஆண்டு முற்பகுதியில் சிறப்பு, பிற்பகுதியில் நில், கவனி, செல் என்கிற வகையில் நிதானத்தோடு இருந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அதனால் உடல்நல கோளாறுகள் வரும். உடல் உபாதைகளுக்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கணும். சிவாலயத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். தடைகளை நீங்கி வெற்றியை தரும். கும்பராசி வழிபட வேண்டிய கோயில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், கும்பகோணம் மகா கணபதி கோயில். அதே போல் வர செருப்பமுனை உண்டாகும். இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்கள் கோவில்களுக்கு கும்பாபிஷேகத்துக்குரிய கோபுர விமான கலசம் வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்குள்ளே சரவிளக்குகளை ஏற்றினால் செல்வம் உண்டாகும். கும்பராசிக்கு குரு 2 6ல் உச்சம். அதனால் வெளியில் போய் நிறைய சம்பாதிப்பீங்க. ஓயாது உளைச்சல், அலைச்சல், திரிச்சல் ஏற்படும். அதனால் உடலும் பாதிக்கும், பணமும் வரும். இந்த ஆண்டு முற்பகுதியில் சிறப்பு, பிற்பகுதியில் நில், கவனி, செல் என்கிற வகையில் நிதானத்தோடு இருந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.